நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் புதிய மாதத்தில் புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் தேவன் உங்கள் பேரில் களி கூறுகிறவராக இருக்கிறார். உங்கள் மேலே பிரியம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அதற்காக நாம் நன்றி சொல்வோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். தேவன் உங்கள் பேரில் களி கூறுவார். God sings over you. When we are happy, we sing. The same way God is happy about you and sings over you. சந்தோஷமான நேரத்தில் சந்தோஷமாய் நாம் இருக்கும் பொழுது நாம் பாடல்களை பாடுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். துக்கமாக இருக்கும் பொழுது நாம் அழுவோம். ஆனால் தேவன் எப்பொழுதும் உங்கள் நடுவில் இருக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சந்திக்கிற, நீங்கள் எதிர்கொள்ளுகிற எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் தேவன் உங்கள் நடுவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மட்டும் அதை சந்திக்கலை, நீங்கள் மட்டும் அதை மேற்கொள்ளலை. தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறார். 2வது காரியம், அவர் வல்லமை உள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமில்லை, அவரால் தீர்க்க முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் என்னவெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தேவையான வல்லமையும் அவரிடத்தில் இருக்குது. அவர் நல்லவர் மட்டும் கிடையாது, வல்லவரும் கூட. 3வது காரியம் என்னென்னா, அவர் ரட்சிப்பவர். அப்படின்னா நம்மளை காப்பாற்றுபவர். எல்லா சூழ்நிலையின் நடுவிலிருந்தும் நம்மை காப்பாற்றி ரட்சிக்கிற தேவன் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் உங்கள் நடுவிலிருந்து வல்லமையுள்ளவராக இருந்து ரட்சிக்கிறவாய் இருக்கிறதுனால எல்லா நிலையிலும் அவர் உங்கள் மேல் சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்கள் மேலே பிரியப்படுகிறார். அவர் உங்கள் பேரில் களி கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை குறித்து அவர் பாடுகிறார். அப்போ தேவன் உங்களை பற்றி பாடும் பொழுது எவ்வளோ வல்லமையாக, கம்பீரமாக, அன்பு மிகுந்ததாக, வல்லமை மிகுந்ததாக அவருடைய சத்தம் இருக்கும், அவருடைய பாடல்கள் இருக்கும்னு உங்களால் கற்பனை பண்ணவே முடியாது. தமிழில் களி கூறுவார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இங்கிலீஷில் அவர் உங்களை குறித்து பாடுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பாடுகிறார் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் தோல்வியை எதிர்கொண்டிருந்தீங்கன்னா உங்களை குறித்து வெற்றியின் பாடலை அவர் பாடுகிறார். வியாதியின் நடுவில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை பற்றி சுகத்தின் பாடலை பாடுகிறார். ஒருவேளை பலவீனத்தின் நடுவில் நீங்கள் இருந்து ரொம்ப பலன் இல்லாத சூழ்நிலை போல் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அவர் பலனின் பாடலாக உங்கள் மேலே பாடுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருந்தீங்கன்னா உங்களை உற்சாகப்படுத்துகிற, உற்சாக நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பாடலாக பாடுகிறார். நீங்கள் ஒருவேளை கண்ணீரின் நடுவில் இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து மகிழ்ச்சியை உங்களுக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியின் கம்பீர பாடல்களை உங்களை குறித்து அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி அவர் பாடிக்கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம பேசும் பொழுது, நம்ம பாடும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் வேதனைகளையும் வலிகளையும் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதன் நடுவில் தேவன், நீங்கள் யார், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எந்த பலன் உங்களுக்கு இருக்குது, எந்த விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக அவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்றத குறித்து கம்பீரமாக பாடிக்கொண்டிருக்கிறார். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே திடன் கொள்ளுங்கள், கம்பீரியுங்கள். இன்றைக்கும் சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் வருகிற நாட்களிலும் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். இதுவரையும் நடத்தின எபினேசர் இனியும் நம்மை நடத்தி செல்லுவார். அற்புத விதமாக புதிய புதிய வழிகளை பார்க்கும்படிக்கு, புதிய ஆசீர்வாதங்களை பார்க்கும்படிக்கு தேவன் உங்களை நடத்தி செல்லுவார். இன்றைக்கும் உங்கள் பேரில் அவர் களி கூறுகிறார். உங்களை குறித்து நல்ல பாடல்களை, உயர்வான பாடல்களை பாடுகிறார். ஆகவே நீங்களும் அவரை உயர்த்தி துதித்து ஆராதித்து மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக செய்கிற காரியத்தை ஒருவராலும் செய்ய முடியாது.